என் பெயர் சாய்ரா. இன்று நான் என் அண்ணிக்கு நடந்த துரோகத்தின் கதையை உங்களுக்குச் சொல்ல விரும்புகிறேன். என் அண்ணி மிகவும் அப்பாவியான பெண். என் அண்ணி என்னை ஒரு நாத்தனாராக பார்க்காமல் தன் சொந்த பிள்ளையைப் போல வளர்த்தார். என் பெற்றோர் பல வருடங்களுக்கு முன்பே இறந்துவிட்டனர். என் குடும்பத்தில் என் மூத்த அண்ணன், அண்ணி மற்றும் நான் மட்டுமே வாழ்ந்து வந்தோம். எனக்கு ஒரு தம்பியும் இருந்தான். அவன் வேறு ஒரு நகரத்தில் உள்ள பள்ளியில் படித்து வந்தான். அவன் விடுமுறை நாட்களில் மட்டுமே வீட்டிற்கு வருவான். சில நேரங்களில் அவனுடன் போனில் பேசுவோம். என் தம்பியின் வயது 18. அவன் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வேண்டும் என்று என் அண்ணன் விரும்பினார். அதனால் ஆரம்பத்திலிருந்தே அவனை மாமா வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். என் மாமாவின் வீடு வேறு நகரத்தில் இருந்தது. என் மாமாவிற்கு சொந்தமாக ஒரு பெரிய பள்ளிக்கூடமும் இருந்தது. என் தம்பி அவருடைய பள்ளியில்தான் படித்து வந்தான். அவன் எங்கள் நகரத்திற்கு வருவது மிகவும் குறைவு. அவன் பெரும்பாலும் மாமா வீட்டிலேயேதான் தங்கியிருந்தான். பெற்றோர் இறந்த பிறகு அவனது வளர்ப்பு முழுவதையும் என் மாமாதான் கவனித்துக் கொண்டார். ஆனால் அவன் எங்கள் வீட்டிற்கும் வருவான். தன் விடுமுறை நாட்கள் முழுவதையும் எங்கள் வீட்டில்தான் கழிப்பான். என் தம்பியின் பெயர் ஷாஹித். என் அண்ணனின் திருமணம் என் பெற்றோர் உயிரோடு இருக்கும்போதே நடந்துவிட்டது. என் அண்ணி மிகவும் குணம் நிறைந்தவர். அவரிடம் யார் என்ன சொன்னாலும் அவர் ஒருபோதும் எதிர்த்து பேசமாட்டார். அவர் திருமணம் செய்து எங்கள் வீட்டிற்கு வந்ததிலிருந்து இன்றுவரை அவர் மீது எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருந்ததில்லை. அவர் என் அண்ணன் மீதும் என் மீதும் மிகுந்த அன்பு வைத்திருந்தார். என் பெற்றோர் மறைந்த பிறகு அவர் என்னை தன் சொந்த பிள்ளையைப் போல வளர்த்தார். என் பெற்றோர் இந்த உலகை விட்டு பிரிந்தபோது எனக்கு மிகச்சிறிய வயது. என் அண்ணிக்கு குழந்தைகள் இல்லை. அதனால் அவர் என்னை தன் சொந்த குழந்தையாகவே கருதினார். என் அண்ணி என் தாயைப் போலவும் என் அண்ணன் என் தந்தையைப் போலவும் இருந்தனர். நான் வளர்ந்து பெரியவளானதும் என் அண்ணனுக்கு எனது திருமணத்தைப் பற்றிய கவலை வந்தது. அவர் எனக்காக ஒரு நல்ல வரனை தேடத் தொடங்கினார். சில நாட்களிலேயே காஷிஃப் என்பவருடன் எனக்கு திருமணம் நடந்தது. காஷிஃப் மிகவும் படித்தவர் மற்றும் புத்திசாலி. திருமணத்திற்குப் பிறகு நான் என் புகுந்த வீட்டிற்குச் சென்றபோது ஆரம்ப நாட்களிலேயே என் புகுந்த வீட்டில் என் மாமியாருடன் சேர்த்து என் நாத்தனாரையும் நான் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்று எனக்குச் சொல்லப்பட்டது. என் புகுந்த வீட்டில் என் கணவரைத் தவிர மாமியாரும் ஒரு இளம் நாத்தனாரும் இருந்தனர். அவர்களின் தந்தையும் பல வருடங்களுக்கு முன்பே இறந்துவிட்டார். என் நாத்தனாரின் வயது 40. ஆனால் இதுவரை என் மாமியார் அவருக்கு திருமணம் செய்து வைக்கவில்லை. என்ன காரணம் என்று தெரியவில்லை. அவர் இன்னும் ஏன் திருமணமாகாமல் இருக்கிறார் என்பது புரியவில்லை. ஆனால் எனக்கு 20 வயதிலேயே திருமணம் செய்து வைக்கப்பட்டது. என் கணவர் என் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார். அதனால் என் சிறிய விஷயங்கள் கூட அவரை மகிழ்ச்சியடைய செய்யும். என் மாமியாரும் மிகவும் மென்மையான குணம் கொண்டவர். ஆனால் வீட்டில் உண்மையான பிரச்சனையே என் நாத்தனார்தான். என் நாத்தனார் வயதில் என் கணவரை விட மூத்தவர். என் நாத்தனாரின் பெயர் அதீபா. என் கணவர் அதீபா பாஜிக்கு மிகவும் கட்டுப்பட்டு நடப்பார். அவர் வயதில் பெரியவர் என்பதால் அவருக்கு மிகுந்த மரியாதை கொடுப்பார். அதீபா பாஜியின் குணம் மிகவும் கண்டிப்பானது. அவரது வயது அதிகமாகிவிட்டதால் அவர் அப்படி இருந்தார் என்பது வெளிப்படையானது. திருமணமாகாத காரணத்தால் அவர் எப்போதும் மிகவும் எரிச்சலுடனேயே இருப்பார். ஒரு நாள் அவர் எல்லையை மீறிவிட்டார். காஷிஃப் எனக்காக ஒரு அழகான ஆடை, சூட் வாங்கி வந்திருந்தார். நான் அந்த ஆடையை மிகுந்த மகிழ்ச்சியுடன் அடுத்த நாளே அணிந்து கொண்டேன். நான் அந்த புதிய ஆடையை அணிந்திருந்ததை பார்த்ததும் என் நாத்தனார் கோபமடைந்து என்னிடம், "நீ இந்த புதிய ஆடையை அணிந்து என்னை எரிக்க, பொறாமைப்பட வைக்க முயற்சிக்கிறாயா? உனக்கு 20 வயதிலேயே திருமணமாகிவிட்டது. ஆனால் எனக்கு 40 வயதாகியும் இன்னும் திருமணமாகாமல் என் பெற்றோர் வீட்டிலேயே அமர்ந்திருக்கிறேன். உனக்குத் தெரியுமா, நாங்கள் புதிய ஆடைகளை யாராவது வீட்டிற்குச் செல்லும்போது அல்லது நம் வீட்டிற்கு விருந்தினர்கள் வரும்போது மட்டும்தான் அணிவோம். ஆனால் நீ என்னை எரிக்க வேண்டுமென்பதற்காகவே வேண்டுமென்றே இந்த ஆடையை அணிந்து வந்திருக்கிறாய். இந்த ஆடையை நேற்று இரவு காஷிஃப் பாய் உனக்கு கொடுத்தார் என்பது எனக்கு தெரியும்" என்று கூறினார். அவர் சொன்னதை கேட்டு நான் இல்லை என்று தலையசைத்து, "அதீபா பாஜி, அப்படி ஒன்றும் இல்லை. இந்த ஆடையை எனக்காக காஷிஃப் வாங்கி வந்தார் என்பது உண்மைதான். அவருடைய மகிழ்ச்சிக்காகவே நான் இதை அணிந்தேன். ஆனால் உங்களை எரிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு துளியும் இல்லை. நான் புதிய ஆடை அணிவது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துமென்று எனக்கு எப்படி தெரியும்?" என்று கூறினேன். இதைக் கேட்டதும் அதீபா பாஜி கதறி அழத் தொடங்கினார். அவருடைய சத்தத்தை கேட்டு என் மாமியாரும் என் கணவரும் அறையை விட்டு வெளியே வந்தனர். நான் இப்போது என்னோடு என்ன மாதிரியான நடத்தை நடத்தப்படுமோ என்று மிகவும் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தேன். என் மாமியார் தன் மகளை கட்டியணைத்துக் கொண்டு, "என்ன ஆச்சு மகளே, நீ ஏன் அழுகிறாய்?" என்று கேட்கத் தொடங்கினார். அதீபா பாஜி தன் தாயிடம், "சாய்ரா வீட்டில் புதிய ஆடையை சூட் அணிந்திருக்கிறாள்.
அவள் இந்த ஆடையை அணிந்து என்னை எரிக்க பொறாமைப்பட வைக்க விரும்புகிறாள். அவளுடைய கணவர் அவளுக்கு இதை பரிசாக கொடுத்திருக்கிறார் என்பதை காட்ட நினைக்கிறாள். ஆனால் எனக்கு இன்னும் திருமணமே ஆகவில்லை, எனக்காக காஷிஃப் தான் இதை வாங்கி வந்தார் என்று என்னிடம் சொல்கிறாள். நானோ இன்னும் என் பிறந்த வீட்டிலேயே அமர்ந்து வயதாகிக் கொண்டிருக்கிறேன். அவளோ என்னிடம் உங்களுக்கு திருமண வாழ்க்கையின் சந்தோஷம் என்னவென்று என்ன தெரியும் என்று சொல்கிறாள் என்று கூறினார். அவளுடைய பேச்சைக் கேட்டு என் மாமியார் என்னை அப்படியே விழுங்கிவிடுவதைப் போன்ற பார்வையில் பார்த்தார். நான் எனக்குச் சாதகமாக நியாயம் பேச முற்பட்டு, இல்லை இல்லை அம்மா, அப்படி ஒரு விஷயமும் இல்லை, அதீபா பாஜி பொய் சொல்கிறார் என்று கூறினேன். உடனே திடீரென்று என் நாத்தனார் என் முகத்தில் பளார் என்று அறைந்துவிட்டார். மேலும் கோபத்துடன் என்னிடம், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னை பொய் என்று சொல்வாய் என்று கத்தினார். நானோ இதையெல்லாம் மிகுந்த ஆச்சரியத்தோடு அப்படியே நின்று பார்த்து கொண்டிருந்தேன். சில நேரம் நான் அதீபாவை ஒப்பு நோக்கினேன், சில நேரம் என் கணவரின் பக்கம் பார்த்து கொண்டிருந்தேன். என் கணவரோ என் தரப்பிலிருந்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. நான் அழுது கொண்டே என் அறைக்குள் வந்துவிட்டேன். நான் சிறிய வயதினளாகவும் இருந்தேன், விவரம் தெரியாதவளாகவும் இருந்தேன். எனக்கு என் கணவரின் அன்பின் மீது மிகுந்த நம்பிக்கை இருந்தது. என் புகுந்த வீட்டில் நடக்கும் இதை போன்ற விஷயங்களை நான் ஒருபோதும் என் பிறந்த வீட்டில் பார்த்ததே இல்லை. என் அண்ணிக்கும் எனக்கும் இடையே ஒருபோதும் சண்டை வந்ததே இல்லை. என் அண்ணியும் நானும் ஒருவருக்கொருவர் தாய் மற்றும் மகளைப் போல அன்போடு வாழ்ந்து வந்தோம். என் அண்ணி என்னை சிறுவயதிலிருந்தே வளர்த்தார். எனக்கு 7 வயது இருக்கும்போதிலிருந்தே அவர் என்னை வளர்த்து வருகிறார். ஆனால் என் புகுந்த வீட்டிலோ ஒரு விசித்திரமான சூழ்நிலை இருந்தது. என் நாத்தனார் என் முகத்தில் அறைந்துவிட்டார், ஆனால் யாரும் அவரிடம் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. இன்று என் நம்பிக்கை அப்படியே உடைந்து சிதறிவிட்டது. எனக்கு எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட்டு என் சொந்த வீட்டிற்கு ஓடிப்போய்விடலாம் என்று தோன்றியது. பிறகு நான் என் மனதின் குரலை கேட்டேன். எப்படியும் இந்த வயதில் பெரும்பாலான பெண்கள் தங்கள் மனதின் குரலைத்தான் கேட்பார்கள். நான் என் பொருட்களை மூட்டை கட்ட பேக் செய்யத் தொடங்கினேன். காஷிஃப் கண்டிப்பாக அறைக்குள் வருவார் என்றும், நான் என் பொருட்களை பேக் செய்வதை பார்க்கும்போது அவர் தன் சகோதரியை என் முன்னால் அழைத்து வந்து கண்டிப்பாக அவளை மன்னிப்பு கேட்கச் சொல்வார் என்றும் எனக்கு 100 விழுக்காடு நிச்சயம் இருந்தது. ஆனால் இவை அனைத்தும் வெறும் என் எண்ணங்களாக மட்டுமே இருந்தன. 2 மணி நேரம் கடந்துவிட்டது, ஆனால் என் கணவர் அறைக்குள் ஒரு காலடி கூட எடுத்து வைக்கவில்லை. நான் அழுது துடைத்துக் கொண்டே என் பொருட்களை பேக் செய்துவிட்டு அறையை விட்டு வெளியே வந்தேன். நான் வெளியே வந்தபோது என் மாமியார், என் கணவர் மற்றும் என் நாத்தனார் ஆகிய மூவரும் ஒன்றாக அமர்ந்து ஏதோ ஒரு விஷயத்தைப் பற்றி விவாதித்துக் கொண்டிருப்பதை பார்த்தேன். காஷிஃபின் பார்வை என் பக்கம் திரும்பியபோது என் கையில் பையை பேக் கண்டதும் அவர் ஓடிவந்து என் அருகில் நின்றார். அவர் என்னிடம், இது என்ன செய்கிறாய்? நீ எங்கே போகிறாய் என்று கேட்கத் தொடங்கினார். நான் அவரிடம், நான் உங்கள் வீட்டை விட்டுப் போகிறேன். எந்த வீட்டில் எனக்கு ஒரு மரியாதையும் இல்லையோ அந்த வீட்டில் நான் ஒரு நிமிடம் கூட இருக்க விரும்பவில்லை என்று கூறினேன். காஷிஃப் என்னிடம், பைத்தியக்காரத்தனம் செய்யாதே, நாம் இந்த விஷயத்தை ஒன்றாக அமர்ந்து கூட பேசித் தீர்த்து கொள்ளலாம் என்றார். நான் சொன்னேன், காஷிஃப், நான் உங்கள் வீட்டில் ஒரே ஒரு நிபந்தனையின் பேரில் மட்டும்தான் இருப்பேன். உங்கள் சகோதரி என்னிடம் மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நான் எங்கும் போக மாட்டேன். என் மாமியார் இந்த வார்த்தையை கேட்டதும் பதற்றமடைந்து கோபத்தோடு என்னிடம், சரி, நீ உன் வீட்டிற்குப் போக விரும்பினால் தாராளமாகப் போ. என் மகள் உன்னிடம் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டாள். அப்புறம் காஷிஃப், நீயும் இவளைத் தடுக்காதே, போகவிடு இவளை, இவள் எங்கே போக விரும்புகிறாளோ அங்கே போகட்டும் என்று கூறினாள். என் மாமியாரின் இந்த வார்த்தைகளைக் கேட்டு எனக்கு மிகுந்த ஆச்சரியமாக இருந்தது. அவர் என் பக்கம் பேசுவார் என்றுதான் நான் நினைத்திருந்தேன். நான் முறைத்து பார்த்து கொண்டே காஷிஃபின் பக்கம் திரும்பினேன். அவரோ தன் வாயில் ஒட்டுநாடாவை டேப் ஒட்டிக் கொண்டு நிற்பது போல அப்படியே பேசாமல் நின்றிருந்தார். என் மனம் மிகவும் வேதனையடைந்தது. ஒரு பெண்ணுக்கு திருமணத்திற்குப் பிறகு எல்லாவற்றையும் விட அதிக பெருமையும் நம்பிக்கையும் தன் கணவன் மீதுதான் இருக்கும். அவன் யாருடைய முன்னிலையிலும் தன் மனைவியை அவமானப்பட விடமாட்டான் என்று. யாராவது தன் மனைவியை நோக்கி விரல் நீட்டினால் கணவன் அந்த விரலை நீட்டும் கையை அப்படியே உடைத்து விடுவான் என்று நினைப்பாள். ஆனால் இன்று நான் காஷிஃபின் நடத்தையை பார்த்தபோது இந்த வீட்டில் என்னோடு இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதனால்தான் நான் அங்கிருந்து வெளியேறிவிட்டேன். நான் ஒரு ஆட்டோவை நிறுத்தி என் வீட்டிற்கு புறப்பட்டேன். என்னுடைய பிறந்த வீடும் புகுந்த வீடும் ஒரே நகரத்தில்தான் இருந்தது. அதனால் நான் பிறந்த வீட்டிற்கு செல்வதற்கு அதிக நேரம் ஆகவில்லை. நான் வீட்டின் கதவை தட்டியபோது என் அண்ணன்தான் கதவை திறந்தார்.
நான் ஓடிப்போய் அண்ணனை கட்டியணைத்துக் கொண்டு கதறி அழத் தொடங்கினேன். அண்ணன் மிகவும் கவலையடைந்து, என்ன விஷயம், நீ ஏன் இப்படி அழுது கொண்டிருக்கிறாய் என்று கேட்கத் தொடங்கினார். நான், அண்ணா, என் நாத்தனார் என்னை அறைந்துவிட்டார் என்று கூறினேன். இந்த விஷயத்தை கேட்டவுடனேயே என் அண்ணனின் நெற்றியில் சுருக்கங்கள் விழத் தொடங்கின. அவர், ஏன், அவளுக்கு இவ்வளவு தைரியம் எப்படி வந்தது? காஷிஃப் எங்கே இருந்தான்? அவன் அவளை தடுக்கவில்லையா என்று கேட்கத் தொடங்கினார். இதற்குள் அண்ணியும் வெளியே வந்துவிட்டார். நான் அண்ணனிடம், அண்ணா, காஷிஃப் எனக்காக ஒரு சுடிதார் சூட் கொண்டு வந்திருந்தார். நான் அந்த உடையை அணிந்திருந்தேன். அதனால் என் நாத்தனார் நான் அவளை எரிச்சலடையச் செய்வதற்காகவே அந்த உடையை அணிந்திருப்பதாக என் மீது பழி சுமத்திவிட்டார். இந்த விஷயத்திற்காகவே அவள் என் முகத்தில் அறைந்துவிட்டாள். நான் கோபித்துக் கொண்டு பிறந்த வீட்டிற்கு வரத் தொடங்கியபோது காஷிஃப் என்னை தடுப்பதற்காக முன்னால் வந்தார். ஆனால் அவருடைய அம்மா, இவளை போகவிடு, தடுக்க வேண்டிய அவசியமில்லை, இவள் எங்கே போகிறாளோ அங்கே போகட்டும் என்று கூறிவிட்டார் என்று விவரித்தேன். அண்ணி என்னை கட்டியணைத்துக் கொண்டார். அண்ணி, நீ கவலைப்படாமல் இரு, கவலையடைய வேண்டிய அவசியம் எதுவுமில்லை என்று கூறத் தொடங்கினார். அண்ணி எனக்காக தண்ணீர் கொண்டு வந்து என்னை தண்ணீர் குடிக்க வைத்தார். அண்ணிக்கு எனக்கும் காஷிஃபுக்கும் இருந்த காதல் கதையை பற்றி தெரிந்திருந்தது. உண்மையில் எனக்கும் காஷிஃபுக்கும் காதல் திருமணம்தான் நடந்திருந்தது. அண்ணன் கடுமையான கோபத்தில் இருந்தார். இதன் காரணமாகவே அவர் வீட்டை விட்டு வெளியே சென்றுவிட்டார். அண்ணன் சென்ற பிறகு அண்ணி என்னிடம், சாய்ரா, நான் உனக்கு முன்பே புரிய வைத்திருந்தேன், நீ உனக்கு பிடித்தமானவனை திருமணம் செய்து கொள்கிறாய். ஆனால் அங்கே உனக்கு இன்னும் திருமணமாகாத நாத்தனாரும் இருக்கிறாள். திருமணமாகாத உன் நாத்தனார் உன்னை ஒருபோதும் புகுந்த வீட்டில் நிம்மதியாக வாழ விடமாட்டாள். இவ்வளவு வயதாகியும் திருமணமாகாமல் பிறந்த வீட்டிலேயே இருக்கும் பெண்கள் தங்கள் அண்ணிகளை நிம்மதியாக வாழ விடுவதில்லை. நீ காஷிஃபை காதலித்திருந்தால் உன்னுடைய திருமணத்திற்காக நீ இன்னும் சற்று காத்திருந்திருக்க வேண்டும். உன் நாத்தனாருக்கு முதலில் திருமணம் நடக்கும் வரை நீ காத்திருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இப்படிப்பட்ட பெண்கள் தங்கள் அண்ணிகளை பார்த்து அவர்களின் மகிழ்ச்சியைக் கண்டு பொறாமைப்படுகிறார்கள். அவர்களை வீட்டில் ஒருபோதும் நிம்மதியாக இருக்க விடுவதில்லை என்று கூறினார். நான் அண்ணியை கட்டியணைத்துக் கொண்டு கதறி அழுதபடியே நான் என்ன செய்திருப்பேன்? என் கண்களை காஷிஃபின் காதல் கட்டி போட்டிருந்தது. இந்த காதல் என்னை எதற்கும் லாயக்கில்லாமல் ஆக்கிவிட்டது. இப்போது நீங்களே சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறினேன். அண்ணி என்னிடம், இப்போது நீ பொறுமையாக இரு, நிம்மதியாக இங்கே தங்கு. 2-3 நாட்களுக்குப் பிறகு காஷிஃப் வந்து உன்னை அழைத்துச் செல்வாரா என்று காத்திருந்து பார்ப்போம். எல்லாம் சரியாகிவிடும், நீ இவ்வளவு கவலைப்படாதே என்று கூறிவிட்டுச் சென்றார். ஆனால் நான் சோகமாகவே அமர்ந்திருந்தேன். எனக்கும் காஷிஃபுக்கும் இருந்த காதல் பல ஆண்டுகள் பழமையானது. நாங்கள் இருவரும் ஒரே கல்லூரியில் படித்து வந்தோம். தினமும் தொலைபேசியில் பேசிக்கொள்வோம். பிறகு காஷிஃபுக்கு ஒரு நல்ல இடத்தில் வேலை கிடைத்தது. அதே நேரத்தில் என் அண்ணனும் அண்ணியும் எனக்காக வரன் தேடிக் கொண்டிருந்தார்கள். நான் காஷிஃபிடம், நீ உன் வீட்டிலிருந்து எனக்காக பெண் கேட்டு வரன் அனுப்பு என்று கூறினேன். காஷிஃப், நானும் உன்னை விரைவில் என் மனைவியாக்கி என் வீட்டிற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன். ஆனால் என் மூத்த அக்காவுக்கு திருமணமாகும் வரை என் முறை வராது என்று கூறினார். காஷிஃபின் அக்காவுக்கு திருமணம் நடப்பதற்காக நான் 2 ஆண்டுகள் வரை காத்திருந்தேன். காஷிஃபுக்கும் எனக்கும் திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக நான் பல பிரார்த்தனைகளை செய்திருந்தேன். காஷிஃபின் மூத்த அக்காவுக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். முதலில் மூத்த அக்காவுக்கு திருமணம் நடப்பதுதான் மிகவும் நல்லது என்பது சரிதான். ஆனால் காஷிஃபின் அக்காவுக்கு திருமணம் ஆகவே இல்லை. அப்படி இருக்கையில் நான் இன்னும் எவ்வளவு காலம்தான் காத்திருப்பது? காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு மட்டும்தான் இருந்தது. என் அண்ணனால் காத்திருக்க முடியாதல்லவா? என் அண்ணன் எனக்காக வரன் பார்ப்பதில் மிகவும் அவசரம் காட்டிக் கொண்டிருந்தார். அவர் எனக்காக ஒரு பையனை கூட தேர்ந்தெடுத்திருந்தார்கள். என் கவலைக்கு எல்லையே இல்லை. மன உளைச்சலால் நான் சாப்பிடுவதையும் குடித்ததையும் கூட விட்டுவிட்டேன். நான் நாள் முழுவதும் அழுது கொண்டே இருப்பேன். அண்ணி என் நிலைமையை பார்த்து மிகவும் கவலைப்பட்டார். அதனால்தான் நான் என் மனதில் இருந்த உண்மைகளை அவரிடம் சொன்னேன். நான் ஒரு பையனை காதலிக்கிறேன் என்றும் அவனும் என்னை திருமணம் செய்ய விரும்புகிறான் என்றும் கூறினேன். ஆனால் அண்ணனோ எனக்காக ஒரு பையனை தேர்ந்தெடுத்துவிட்டார். அண்ணி என்னிடம், இந்த விஷயத்தை நீ ஏன் என்னிடம் முன்பே சொல்லவில்லை என்று கேட்டார். நான் மௌனமாகி அண்ணியை கட்டியணைத்துக் கொண்டு கதறி அழுதேன். நான் அண்ணியிடம், நான் விரும்பிய பையனுடன் என் திருமணம் நடக்காவிட்டால் நான் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று கூறினேன். என் வார்த்தைகளைக் கேட்டு அண்ணி மிகவும் பயந்து போய், தவறான முடிவு எதுவும் எடுக்கத் தேவையில்லை, நான் உனக்காக உன் அண்ணனிடம் பேசுகிறேன் என்றார். அண்ணி அண்ணனிடம் பேசினார். இருவருமே எனக்கு ஆதரவாக முடிவு எடுத்தனர்.
அண்ணன், சரி, நம் தங்கை அந்த பையனை திருமணம் செய்ய விரும்பினால் நாம் அங்கேயே அவளுக்கு திருமணம் செய்து வைப்போம் என்றார். அண்ணன் காஷிஃப் பற்றிய விவரங்களை விசாரித்தார். காஷிஃப் மிகவும் நல்ல மனிதர் என்று தெரியவந்தது. இதனால் அண்ணன் நிம்மதியடைந்தார். ஆனால் அவர்களின் குடும்பத்தைப் பற்றி விசாரித்தபோது காஷிஃபிற்கு ஒரு அக்கா இருக்கிறார் என்றும் அவருக்கு இன்னும் திருமணமாகவில்லை என்றும் தெரியவந்தது. இந்த விஷயத்தில் இருவரும் சற்று குழப்பமடைந்தனர். அண்ணி என்னிடம், சாய்ரா, நீ மிகவும் செல்லமாக வளர்ந்தவள். நாங்கள் உன்னிடம் ஒருபோதும் சத்தம் போட்டுக்கூட பேசியதில்லை. ஆனால் திருமணத்திற்குப் பிறகு நீ பல விஷயங்களை சகித்துக் கொள்ள வேண்டியிருக்கும் என்று எங்களுக்கு தோன்றுகிறது. உன் நாத்தனாரின் திருமண வயது கடந்துவிட்டது. அவர் உன்னை மிகவும் தொந்தரவு செய்வார். ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னுடன் போட்டி போடுவார். இன்னும் உனக்கு நேரமிருக்கிறது. யோசித்துக்கொள். திருமணம் செய்ய வேண்டுமா இல்லையா என்றார். நான் காஷிஃபின் காதலில் பைத்தியமாக இருந்தேன். எனவே எப்படியாவது காஷிஃபின் வரனை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். இன்பமும் துன்பமும் வாழ்க்கையின் ஒரு பகுதி. என் நாத்தனார் எனக்கு துன்பம் கொடுத்தால் இன்பம் கொடுக்க காஷிஃப் இருக்கிறார் அல்லவா? இந்த நினைவுகள் வரும்போதெல்லாம் என் கண்கள் கலங்குகின்றன. இதை நினைத்து என் மனம் மிகவும் வலிக்கிறது. என் குடும்பத்தினர் எனக்கு புரியவைக்க முயன்றனர். ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு யாருடைய வார்த்தைகளும் புரியவில்லை. இன்று அவர்கள் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் எனக்கு புரிகிறது. காஷிஃப் இன்று என் பக்கம் நின்றிருந்தால் திருமணமான 5 மாதங்களிலேயே நான் இப்படி கோபித்துக் கொண்டு என் பிறந்த வீட்டிற்கு வந்து அமர்ந்திருக்க வேண்டியிருந்திருக்காது. மாலை அண்ணன் வீட்டிற்கு வந்தபோது காஷிஃப் மீது மிகவும் கோபமாக இருந்தார். அவர் என்னிடம், சாய்ரா, நீ இனி உன் புகுந்த வீட்டிற்கு போகக்கூடாது. மக்கள் தங்களின் கௌரவத்தை இதையெல்லாம் பார்ப்பதற்காகவா வளர்த்துக் கொள்கிறார்கள்? உங்கள் இருவருக்குள், கணவன் மனைவி, சண்டை என்றால் பரவாயில்லை. ஆனால் உன் நாத்தனார் உன் மீது கை வைத்ததை என்னால் சகித்துக்கொள்ள முடியாது என்றார். காஷிஃப் என்னை அழைத்துச் செல்ல கண்டிப்பாக வருவார் என்று அண்ணி மிகவும் நம்பினார். காஷிஃப் என்னை விரைவில் வீட்டிற்கு அழைத்துச் செல்வார் என்று எனக்கும் நம்பிக்கை இருந்தது. ஆனால் நான் பிறந்த வீட்டிற்கு வந்து 15 நாட்கள் ஆகிவிட்டன. காஷிஃப் இங்கு வருவதை விடுங்கள். அவர் எனக்கு ஒரு அழைப்போ அல்லது செய்தியோ கூட அனுப்பவில்லை. இப்போது எனக்கு காஷிஃபின் நினைவு மிகவும் வாட்டியது. என் கோபம் குளிர்ந்ததும் மீண்டும் என் கணவர் வீட்டிற்கே சென்றுவிடலாம் என்று என் மனம் ஏங்கியது. நான் நாள் முழுவதும் அழுது கொண்டே இருந்தேன். ஒருநாள் அண்ணி நான் அழுவதைப் பார்த்து, சாய்ரா, நீ காஷிஃபிற்காக எப்படி பைத்தியமாக அழுகிறாய் என்று நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் என் வார்த்தையை கூர்ந்து கேள். நீயாக இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது. காஷிஃப் இங்கு வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கும் வரை நீ இந்த வீட்டை விட்டு ஒரு அடியும் எடுத்து வைக்கக் கூடாது. நீ உன் புகுந்த வீட்டிற்கு போக தேவையில்லை. நீ அவருக்குச் செய்தியோ அல்லது அழைப்போ செய்ய நான் அனுமதிக்க மாட்டேன் என்றார். நான் அண்ணியின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டேன். சில நாட்கள் அப்படியே கடந்தன. என்னால் இனி காத்திருக்க முடியவில்லை. என் மனம் நாளுக்கு நாள் வலிக்கத் தொடங்கியது. காஷிஃப் என்னை மறந்து விடுவாரோ அல்லது என் மாமியார் எனக்கு வன்மத்தைக் காட்ட காஷிஃபிற்கு வேறு திருமணம் செய்து வைத்து விடுவாரோ என்ற பயம் என் மனதில் ஆழமாகப் பதிந்தது. இதைப் பற்றி யோசித்து நான் இரவு முழுவதும் அழுதேன். இன்றும் நள்ளிரவு 3 மணியாகிவிட்டது. நான் என் கணவரை நினைத்து அழுது கொண்டிருந்தேன். என்னால் இனி பொறுமையாக இருக்க முடியவில்லை. நான் மொபைலை எடுத்தேன். மேலும் நான் காசிப்பிற்கு கால் செய்தேன். 2வது பெல்லிலேயே காசிஃப் என் காலை எடுத்துவிட்டார். அவருடைய குரலை கேட்டதும் நான் மீண்டும் ஒருமுறை அழத் தொடங்கிவிட்டேன். நான் காசிப்பிடம், காசிப், நீங்கள் ஏன் இந்த நேரத்தில் முழித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இன்னும் தூங்கவில்லையா என்று கேட்டேன். அதற்கு அவர், நான் உன்னுடைய புகைப்படத்தை பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு உன்னுடைய நினைவு அதிகமாக வருகிறது. உன்னை மிகவும் மிஸ் செய்கிறேன் என்றார். நான், அப்படியானால் என்னை கூட்டிட்டுப் போக ஏன் வரவில்லை என்று கேட்டேன். அதற்கு காசிப், உன்னை கூட்டிட்டுப் போக வந்தால் நீ என்னை வெற்றுக்கையோடு திருப்பி அனுப்பிவிட மாட்டாய்தானே என்றார். நான் சொன்னேன், ஒருமுறை கூட்டிட்டுப் போக வந்திருக்கலாமே. நான் உங்களை திருப்பி அனுப்பியிருந்தால் அப்போது நீங்கள் என்னிடம் புகார் சொல்லியிருக்கலாம். காசிப் எனக்கு ஆறுதல் கூறி, அப்படியானால் நாளை உன்னை கூட்டிட்டுப் போக நான் வந்துவிடுகிறேன். நீ தயாராக இரு என்றார். நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். அந்த மகிழ்ச்சியின் காரணமாக எனக்கு இரவு முழுவதும் தூக்கமே வரவில்லை. மறுநாள் காலை நான் எழுந்ததும் குளித்து முடித்து ஃப்ரெஷ்ஷாகி புத்தாடை அணிந்து கொண்டேன். அண்ணி என்னை ஆச்சரியத்துடன் பார்த்து, என்னாச்சு, இன்று நீ மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுகிறாய் என்றார். நான் என்னவென்று தெரியவில்லை. இன்று என் மனம் மிகவும் நிம்மதியாக இருக்கிறது என்றேன். ஒரு வழியாக மதியம் 3 மணி ஆகிவிட்டது. கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டதும் நான் சென்று கதவை திறந்தேன். அங்கே என் மாமியார், கணவர் மற்றும் நாத்தனார் நின்று கொண்டிருப்பதைப் பார்த்து நான் அதிர்ச்சியடைந்தேன்.
அவர்கள் என்னை கூட்டிட்டுப் போக வந்திருந்தார்கள். என் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. இவர்கள் மூவரும் என்னை கூட்டிட்டுப் போக வருவார்கள் என்று எனக்கு தெரியாது. காசிப் மட்டும் தனியாக வருவார் என்றுதான் நான் எதிர்பார்த்தேன். என் மீது இருந்த கோபம் அவர்கள் இருவருக்கும் குறைந்துவிட்டதோ என்று நான் நினைத்தேன். அண்ணி அண்ணனுக்கு ஃபோன் செய்து வீட்டிற்கு வரவழைத்தார். அண்ணன் வீட்டிற்கு வந்ததும் காசிப்பை மிகவும் கடிந்து பேசி பல விஷயங்களை கூறினார். இதனால் காசிப், அவருடைய அம்மா மற்றும் அவருடைய சகோதரி ஆகியோர் மிகவும் வெட்கி தலைகுனிந்தனர். மாமியார் என்னிடம் கைகூப்பி மன்னிப்பு கேட்டார். கடைசியில் அவர்கள் தங்கள் தவற்றை ஒப்புக்கொண்டது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. இனிமேல் இப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் அண்ணன் என்னை காசிப்புடன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். நானும் காசிப்பும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தோம். வீட்டிற்குச் சென்றதும் என் வீட்டின் சூழலே முற்றிலும் மாறியிருப்பதை உணர்ந்தேன். என் மாமியார் என்னை தரையில் கூட கால் வைக்க விடுவதில்லை. என் நாத்தனாரும் எனக்கு முன்னும் பின்னும் சுற்றிக் கொண்டே இருந்தார். இருவரும் என்னிடம், நீ ஓய்வெடு, வீட்டு வேலைகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று மட்டுமே கூறினர். இது எல்லாமே காசிப்பால்தான் நடக்கிறது என்று எனக்கு தோன்றியது. ஒருவேளை அவர் தன் அம்மாவிடம் என் மனைவியை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருப்பார் போல. இப்படியே இன்னும் சில நாட்கள் கடந்தன. என் வாழ்க்கையில் நான் இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். கடைசியில் என் மாமியாரும் நாத்தனாரும் என் மீது மிகுந்த அன்பு காட்டினர். ஆனால் இது எல்லாமே ஒரு நடிப்பு என்று எனக்கு தெரியவில்லை. உண்மையான விஷயம் பிறகுதான் தெரிய வந்தது. ஒரு நாள் நான் என் அறையில் அமர்ந்து மொபைல் பயன்படுத்திக் கொண்டிருந்தேன். அப்போது என் மாமியார் என்னிடம் வந்து என் அறையில் அமர்ந்து மிகவும் அன்பாக பேசத் தொடங்கினார். என்னிடம், சாய்ரா, நான் உன்னிடம் ஒரு விஷயம் கேட்க விரும்புகிறேன் என்றார். நான், சொல்லுங்கள் அத்தை, என்ன கேட்க வேண்டும் என்றேன். அவர், உன் தம்பி ஷாஹித்தின் வயது என்ன இருக்கும் என்று கேட்டார். என் மாமியாரின் எண்ணத்தின் மீது எனக்கு லேசான சந்தேகம் வந்தது. நான், என் தம்பி இன்னும் மிகவும் சிறியவன், அவனுக்கு இப்போது சுமார் 18 வயதுதான் இருக்கும் என்றேன். அதற்கு அவர், நான் சமூக ஊடகங்களில் அவனுடைய புகைப்படத்தை பார்த்தேன். அவன் 18 வயது பையன் போல தெரியவில்லை, 25 வயது இளைஞன் போல இருக்கிறான் என்றார். நான் புன்னகைத்துக் கொண்டே, ஆமாம், அவனுடைய உயரமும் ஆரோக்கியமும் உடல்வாகு மிகவும் நன்றாக இருக்கிறது. அதனால் அவன் தன் வயதை விட பெரியவனாகத் தெரிகிறான். ஆனால் அவனுடைய வயது மிகவும் குறைவுதான். இப்போது அவன் படித்துக் கொண்டிருக்கிறான், மாமா வீட்டில் இருக்கிறான். அவன் படித்து முடித்து ஒரு நிலைக்கு வந்த பிறகுதான் அவனுக்கு திருமணம் செய்து வைப்போம் என்றும், அவனுக்கு மிகவும் குறைந்த வயதுடைய பெண்ணைத்தான் மருமகளாக கொண்டு வருவோம் என்றும் அண்ணி கூறுகிறார் என்றேன். இந்த வார்த்தையை கேட்டதும் என் மாமியாரின் முகம் சுருங்கிப் போனது, வாடிப்போனது. பிறகு அவர், மக்களுக்கு இந்த விஷயத்தில் ஏன் இவ்வளவு ஆசை இருக்கிறது என்று தெரியவில்லை என்று கூறத் தொடங்கினார். பெண் ஆணை விட குறைந்த வயதுடையவளாக இருக்க வேண்டும் என்று அத்தை சொன்னார். நான் அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன். அப்போதுதான் அவர்கள் முக்கியமான விஷயத்திற்கு வந்தார்கள். அவர்கள் என்னிடம், உன் தம்பி ஷாஹித்திற்கு என் மகள் அதீபாவை திருமணம் செய்து கொடுத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அல்லவா? அப்படி நடந்தால் உனக்கும் காசிப்பிற்குமான உறவு இன்னும் பலமடையும் என்றார்கள். என் மாமியார் இந்த விஷயத்தை இந்த தொனியில் பேசுவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் அவர்களிடம், அத்தை, ஒருவேளை அப்படி நடந்துவிட்டால் அதீபா அக்கா ஷாஹித்திற்கு அம்மா போல தெரிவார். எல்லாரும் நம்மை பார்த்து சிரிப்பார்கள் என்று சொல்லிவிட்டேன். இந்த வார்த்தையை கேட்டதும் என் மாமியார் கோபத்தின் உச்சத்துக்கே சென்றுவிட்டார். என் கையை பிடித்து வீட்டிலிருந்து வெளியே தள்ளாத குறைதான். கோபத்தில் முகம் சிவந்து போய் அவர்கள் என் அறையை விட்டு எழுந்து சென்றுவிட்டார்கள். நானும் உடனே அண்ணிக்கு ஃபோன் செய்து எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டேன். இதை கேட்டு அண்ணி பலமாக சிரிக்கத் தொடங்கினார். மேலும், நீ முகத்திற்கு நேராக மறுத்து மிகவும் நல்ல காரியம் செய்தாய் என்றார். அண்ணி தொடர்ந்து, அதீபா எப்போதிலிருந்து இவ்வளவு நல்லவள் ஆனாள், உன்னிடம் ஏன் மன்னிப்பு கேட்டாள் என்றுதான் நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். இப்போதுதான் எனக்கு முழு கதையும் புரிகிறது. இந்த அம்மாவும் மகளும் என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பது இப்போதுதான் தெரிகிறது என்றார். அண்ணி கொஞ்சம் கவலையடைந்து, உன் கணவன் ஷாஹித்திற்கு உன் நாத்தனாரைத்தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று உன்னை வற்புறுத்தத் தொடங்கிவிடக் கூடாது. உன் மாமியாருக்கு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லையா? இவ்வளவு சிறிய வயது பையனுக்கு உன்னுடைய வயதான நாத்தனாரை திருமணம் செய்து வைக்க ஆசைப்படுகிறாரே. இந்த விஷயம் ஷாஹித்திற்குத் தெரிந்தால் அவன் மிகவும் கோபப்படுவான். அவன் இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறான், ஒரு குழந்தை போன்றவன். இப்போது அவனுடைய மனதில் திருமண எண்ணத்தை கொண்டு வரக்கூடாது. இனிமேல் இந்த விஷயத்தை வாயில் கூட கொண்டு வரக்கூடாது என்று உன் மாமியாரிடம் முகத்திற்கு நேராக சொல்லிவிடு என்றார். நான் அண்ணிக்கு ஆறுதல் கூறி, அண்ணி, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது என்றேன். ஆனால் எனக்குள்ளும் ஒரு பயம் இருந்தது. ஒருவேளை காசிப் என்னை வற்புறுத்தத் தொடங்கினால் நான் என்ன செய்வேன்?
ஒருபுறம் என் கணவர், மறுபுறம் என் தம்பி. இவர்கள் இருவருக்கும் இடையில் நான் மாட்டிக்கொள்வேனோ என்று நினைத்து நான் மிகவும் பதற்றமடைந்தேன். அப்போது என் மாமியார் மீண்டும் அறைக்குள் வருவதைக் கண்டேன். அவர்கள் முகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி காணப்பட்டது. என்னிடம், மருமகளே, சீக்கிரம் என்னோடு வா என்றார்கள். நான் அறைக்கு வெளியே சென்றதும், நீ அதீபாவுடன் கொஞ்சம் கடைவீதிக்கு, மார்க்கெட் சென்று வருகிறாயா என்று கேட்டார்கள். நான், சரிபோகிறேன் அத்தை, ஆனால் எல்லாம் நலம்தானே என்றேன். அதற்கு அவர்கள், ஆம், எல்லாம் நலமே. உண்மையில் இன்று இரவு அதீஃபாவிற்கு நிக்காஹ், திருமணம் நடக்கப் போகிறது என்றார்கள். இதைக் கேட்டதும் என் வாய் அடைத்துப் போனது. நான், யாருடன் திருமணம் நடக்கப் போகிறது என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், இப்போது நீ அதைப் பற்றி ஒன்றும் கேட்காதே. உன் நாத்தனாருக்கு திருமணம் நடக்கிறது என்று கேட்டு உனக்கு மகிழ்ச்சியாக இல்லையா என்றார்கள். நான், இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை என்றேன். அதற்கு அவர்கள், அப்படியானால் நீ அதீபாவுடன் கடைவீதிக்குச் சென்று அவளுக்கு நல்ல ஆடைகளை வாங்கி வா என்றார்கள். நான் ஆச்சரியத்தில் மூழ்கியிருந்தாலும், சரி, இந்தத் தொல்லை என் தலையிலிருந்து நீங்கப் போகிறது, இனிமேல் எனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டேன். நானும் அதீபா அக்காவும் கடைவீதிக்குச் சென்றோம். அவர் ஒரு சிவப்பு நிற லெஹங்காவை தேர்ந்தெடுத்தார். எனக்கு இன்னமும் இதை நம்ப முடியவில்லை. நான் அதீபா அக்காவிடம், உங்களுக்கு யாருடன் திருமணம் நடக்கப் போகிறது என்று கேட்டேன். அதற்கு அவர், திடீரென்று உட்கார்ந்த இடத்திலேயே இதெல்லாம் எப்படி நடந்தது என்று எனக்கே தெரியவில்லை என்றார். நான், நீங்கள் மாப்பிள்ளையை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டேன். அதற்கு அவர் வெட்கப்பட்டுக் கொண்டே தலையசைத்து சைகை செய்தார். நாங்கள் சீக்கிரம் வீட்டிற்குச் செல்ல வேண்டியிருந்ததால் உடனே வீட்டிற்கு திரும்பினோம். என் மாமியார் வீட்டில் அனைத்து ஏற்பாடுகளையும் கவனித்துக் கொண்டிருந்தார். நான் வீட்டிற்குள் வந்ததும் என் மாமியார் என்னிடம், சாய்ரா, உனக்கு காசிப்பின் தலைமீது ஆணை, நீ காசிப்பிடம் அதீபாவின் திருமணத்தைப் பற்றி எதுவும் சொல்லக்கூடாது என்றார். தன் சொந்த மகனிடமே இவ்வளவு பெரிய விஷயத்தை அவர்கள் எப்படி மறைக்கிறார்கள் என்று நினைத்து என் மாமியாரின் வார்த்தைகளைக் கேட்டு எனக்கு தூக்கி வாரிப் போட்டது. அதிர்ச்சியடைந்தேன். தம்பியின் சம்மதம் இல்லாமல் எப்படி ஒரு தங்கைக்கு திருமணம் நடக்க முடியும்? நான் மௌனமாக நின்று ஆச்சரியத்துடன் அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன். அவர் என்னிடம், ஒருமுறை என் மகளுக்கு திருமணம் நடந்துவிட்டால் பிறகு நானே எல்லாவற்றையும் காஷிஃபிடம் சொல்லிவிடுகிறேன். லட்கோமே, ஆண்களிடம் அவன் எவ்வளவு குறைகளை கண்டுபிடிப்பான் என்று உனக்கு தெரியும்தானே? என் மகளின் வரன் தடைப்பட்டுவிடுமோ என்ற பயம் எனக்கு இருக்கிறது. அதனால்தான் நான் அவளுக்கு விரைவில் திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன் என்றார். நான் அமைதியாகிவிட்டேன். பிறகு, அம்மா, ஜனாசா, பாரத் ஊர்வலம் ஏற்பாடுகளை என்ன செய்வது என்று கேட்டேன். அதற்கு அவர், நீ அதைப் பற்றி கவலைப்படாதே, நான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டேன் என்றார். நான் இதனால் கவலையடைந்து, அம்மா, நான் என்ன ஆடை அணிவது என்று கேட்டேன். அதற்கு அவர், உனக்கு எப்போதும் உன்னைப் பற்றியே கவலை, நீ எதை வேண்டுமானாலும் அணிந்து கொள். ஆனால் அதற்கு முன் என் அதீபாவை தயார் செய்துவிடு என்றார். எப்படியும் நான் பியூட்டிஷியன் கோர்ஸ் முடித்திருந்ததால் எனக்கு நன்றாக மேக்கப் செய்யத் தெரியும். அதனால்தான் அதீபா அக்காவிற்கு மேக்கப் செய்ய அவர்களின் அறைக்குச் சென்றேன். நான் அவரை அழகாக தயார் செய்தேன். அவர் மிகவும் அழகாக இருந்தார். அக்காவின் மணமகன் அவரை பார்த்தவுடனேயே பிடித்துக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு அவர் மீண்டும் என் வீட்டிற்கு வரக்கூடாது என்றுதான் நான் விரும்பினேன். மேக்கப் செய்த பிறகு அதீபா அக்கா நன்றாக இருந்தார். பிறகு அவர் என்னிடம், இப்போது நீயும் சீக்கிரம் போய் தயாராகு என்றார். நான் என் அறைக்குச் சென்று எனது மிக அழகான உடையை எடுத்து அணிந்து கொண்டேன். என் திருமண நகைகள் அனைத்தையும் அணிந்தேன். நானும் மிகவும் அழகாக இருந்தேன். தயாரான பிறகு நான் வெளியே செல்ல முயன்றபோது என் அறையின் கதவு வெளிப்புறமாக பூட்டப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தேன். எனக்கு என்ன நடந்தது என்று புரியாமல் திகைத்தேன். நான் கதவை பலமாகத் தட்டினேன். ஆனால் யாரும் என் குரலை கேட்கவில்லை. கதவையும் திறக்கவில்லை. கதவைத் தட்டியே 1.5 மணி நேரம் கடந்துவிட்டது. எனக்கு மிகவும் கோபம் வந்தது. சிறிது நேரத்திற்குப் பிறகு என் அறையின் கதவு திறக்கப்பட்டது. எனக்கு முன்னால் காஷிஃப் நின்றிருந்தார். அவர் என்னை பார்த்து சிரித்துக்கொண்டே, எல்லாம் நலம்தானே? நீ இவ்வளவு தயாராகி எங்கே போகிறாய் என்றார். நான் மௌனமாக அவரை பார்த்து கொண்டிருந்தேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு என் மாமியாரும் அறைக்குள் வந்தார். நான் கோபத்துடன் அவர்களிடம், என் அறையின் கதவை வெளியிலிருந்து பூட்டியது யார் என்று கேட்டேன். என் மாமியாரின் முகம் வெளுத்துப் போனது. அவர், காஷிஃப், நான் உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றார். காஷிஃபும் ஏதோ ஆகிவிட்டது என்று பயந்தார். என் மாமியார்,
இன்று அதீபாவிற்கு ஒரு நல்ல வரன் வந்தது. அவர்கள் எனக்கு தெரிந்தவர்கள், அதனால் நான் வரனை மறுக்கவில்லை. இன்றே அதீபாவிற்கு நிக்காஹ் திருமணம் செய்து அவளை மாமியார் வீட்டிற்கு அனுப்பி வைத்தேன் என்றார். பிறகு என் மாமியார் என்னை நோக்கி, மருமகளே, உன்மேல் எனக்கு மிகவும் கோபம். நீ உன் அறையை விட்டு வெளியே வரவே இல்லை. யாரோ உன்னை உள்ளே பூட்டி வைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு இப்போதுதான் தெரியும். இது ஏதோ ஒரு குழந்தையின் குறும்பு என்று நான் நினைத்தேன் என்றார். ஆனால் காஷிஃப் தன் சகோதரியின் திருமணச் செய்தியைக் கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார். அவர் தன் அம்மாவிடம், அம்மா, அக்காவிற்கு திருமணம் செய்து வைக்க உங்களுக்கு என்ன அவசரம்? நான் இறந்துவிடவில்லை, உயிரோடுதான் இருந்தேன், இந்த நகரத்தில்தான் இருந்தேன். இதை செய்வதற்கு முன் நீங்கள் என்னிடம் கேட்டிருக்கலாமே என்றார். தாய் மகன் இருவரும் விவாதித்துக் கொண்டிருந்தபோது என் மொபைல் ஒலித்தது. நான் போனை பார்த்தபோது அது அண்ணியின் போன். அவர் மிகவும் பதற்றமாக இருந்தார். உன் அண்ணன் எங்கே போனார் என்று தெரியவில்லை. நான் நீண்ட நேரமாக அவர் எண்ணிற்கு முயற்சிக்கிறேன். அவர் உங்கள் வீட்டிற்கு வந்தாரா என்று கேட்டார். நான் இல்லை அண்ணி, அவர் இங்கே வரவில்லை என்று கூறி போனை வைத்தேன். எங்கள் வீட்டில் ஒரு விசித்திரமான சூழ்நிலை உருவானது. காஷிஃப் தன் தாயின் மீது மிகவும் கோபமடைந்தார். அவர் உணவும் சாப்பிடவில்லை. அடுத்த நாள் விடிந்ததும் காஷிஃப் காலை உணவு சாப்பிடாமல் அலுவலகத்திற்குச் சென்றுவிட்டார். என் மாமியார் என்னிடம், நான் அதீபாவின் மாமியார் வீட்டிற்குச் சென்று என் மகள் அங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறாளா என்று பார்த்து வருகிறேன் என்று கூறிவிட்டுச் சென்றார். அழைத்துச் செல்வீர்களா இல்லையா என்று கேட்டேன். நான், அம்மா, என்னையும் உங்களுடன் கூட்டிச் செல்லுங்கள் என்றேன். அதற்கு என் மாமியார், சாய்ரா, நீ என் மகளின் மாமியார் வீட்டிற்கு வருவதை பற்றி பேசினால் கூட உன்னை இந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடித்து வெளியே தள்ளிவிடுவேன். அதனால் இனி இப்படி ஒருபோதும் யோசிக்காதே என்றார். என் மாமியாரின் இந்த வார்த்தைகளைக் கேட்டு நான் மௌனமாகிவிட்டேன். என் மாமியார் ஏன் என்னிடமிருந்து எல்லாவற்றையும் மறைக்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. மாமியார் சென்ற பிறகு நான் அண்ணிக்கு கால் செய்தேன். அண்ணியிடம் அண்ணனைப் பற்றி கேட்டபோது அண்ணி மிகவும் கோபமாக இருப்பது போல் தெரிந்தது. உன் அண்ணன் இரவு முழுவதும் எங்கே தங்கியிருந்தாரோ தெரியவில்லை, சற்று முன்புதான் வீட்டிற்கு வந்தார் என்று கூறிவிட்டு அண்ணி போனை வைத்தார். ஆனால் இதையெல்லாம் நினைத்து நான் கவலையடைந்தேன். என்ன நடக்கிறது என்றே எனக்கு புரியவில்லை. என் நாத்தனாரின் திருமணத்திற்காக நான் நீண்ட நாட்களாக காத்திருந்தேன். அவர்களுக்கு எப்போது திருமணம் நடக்கும் என்று தெரியாமல் இருந்தது. ஆனால் அவர்களின் திருமணம் இவ்வளவு அவசரமாக நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. என் இதயம் ஒரு விசித்திரமான பயத்தில் துடித்தது. என் மாமியார் எல்லாவற்றையும் என்னிடம் இருந்து மறைத்து வைத்திருந்தார். அது மட்டுமல்லாமல் அவர் தன் சொந்த மகனிடம் கூட எந்த விஷயத்தையும் பகிர்ந்து கொள்ளவில்லை. நாட்கள் நகர்ந்தன. அதீபா அக்காவின் திருமணம் முடிந்து 3 மாதங்கள் கடந்துவிட்டன. இதுவரை அதீபா அக்காவின் திருமணம் எங்கு நடந்தது என்பது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஒரு நாள் என் மாமியார் அதீபா அக்காவுடன் வீடியோ காலில் பேசிக் கொண்டிருந்தார். நான் அவர்களுக்கு பின்னால் வந்து நின்றேன். அப்போது திடீரென்று அதீபா அக்காவின் கணவர் கேமராவின் முன்னால் கடந்து சென்றார். அந்த மனிதரை பார்த்ததும் என் உயிரே போய்விட்டது. ஏனென்றால் அவர் வேறு யாருமல்ல, என் சொந்த அண்ணன்தான். இதை பார்த்ததும் என் காலடி மண் சரிந்தது போல் இருந்தது. என் உடல் நடுங்கத் தொடங்கியது. என்னால் எதுவும் பேசவோ கேட்கவோ முடியாத நிலை ஏற்பட்டது. நான் உடனடியாக வீட்டை விட்டு வெளியேறி ஆட்டோ பிடித்து என் அம்மா வீட்டிற்கு புறப்பட்டேன். நான் வீட்டை விட்டு வெளியேறியது என் மாமியாருக்கு தெரியாது. வீட்டிற்குச் சென்று நான் கதவை தட்டியதும் அண்ணி கதவை திறந்தார். நான் அண்ணியை கட்டியணைத்துக் கொண்டு கதறி அழத் தொடங்கினேன். அண்ணி என்னிடம், என்ன விஷயம் சாய்ரா, மீண்டும் காஷிஃபிடம் சண்டையா என்று கேட்டார். நான் இல்லை என்று தலையாட்டிவிட்டு, அண்ணி, அண்ணன் எங்கே என்று கேட்டேன். அண்ணி, அவர் அலுவலகத்திற்குச் சென்றிருக்கிறார், என்னாச்சு என்றார். அண்ணி, நான் அண்ணனிடம் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்றேன். அண்ணி என்னிடம், அவர் வர இன்னும் 2 மணி நேரம் ஆகும், அதுவரை நீ காத்திரு. என்ன நடந்தது, ஏன் அழுகிறாய் என்று சொல் என்றார். நான் அண்ணியிடம் எதுவும் கூறாமல் மௌனமாக அமர்ந்திருந்தேன். 2 மணி நேரத்திற்குப் பிறகு அண்ணன் வீட்டிற்கு வந்தபோது என்னை பார்த்து மகிழ்ச்சியடைந்தார். அவர் என்னிடம் அன்போடு, சாய்ரா, நீ பல நாட்களுக்குப் பிறகு இன்று வந்திருக்கிறாய். இப்போது நீ 2 நாட்கள் இங்கே தங்கிவிட்டுத்தான் போக வேண்டும் என்றார். அண்ணனின் முகத்தை பார்த்ததும் எனக்கு கடுமையான கோபம் வந்தது. நான் அவரை பார்த்து பின்வாங்கி என் முகத்தை திருப்பிக் கொண்டேன். நான் அழுது கொண்டிருந்தேன். என்னால் இதற்கு மேல் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை. நான் அண்ணனை நோக்கி, அண்ணிவிடம் அப்படி என்ன குறை இருந்தது என்று நீங்கள் 2வது திருமணம் செய்து கொண்டீர்கள் என்று கேட்டேன். என் வார்த்தைகளைக் கேட்டு அண்ணனும் அண்ணியும் அதிர்ச்சியடைந்தனர். அண்ணன், நீ என்ன பேசுகிறாய் என்றார். நான் கத்தி, அண்ணன், இப்போது எதுவும் தெரியாதது போல் நடிக்க வேண்டிய அவசியமில்லை.
உங்களின் உண்மை எனக்கு தெரிந்துவிட்டது. 3 மாதங்களாக எங்களிடம் இருந்து மறைத்து வைத்திருக்கும் உங்கள் 2வது திருமணத்தை பற்றி எனக்கு தெரிந்துவிட்டது. இன்று உங்கள் 2வது மனைவி வீடியோ கால் செய்தபோது நான் உங்களை பார்த்துவிட்டேன். உங்கள் 2வது மனைவி யார் என்பதும் எனக்கு தெரியும். உங்கள் 2வது மனைவி அதீபா தானே என்றேன். அண்ணன் மௌனமானார். அண்ணியின் கண்கள் கலங்கி கண்ணீர் வரத் தொடங்கியது. அண்ணன், சாய்ரா, நீ சொல்வது சரிதான். ஆம், நான் அதீபாவை திருமணம் செய்து கொண்டேன் என்றார். இதைக் கேட்டதும் அண்ணி அலறித் துடித்து சத்தமாக அழத் தொடங்கினார். நான் அண்ணியைத் தேற்றினேன். பிறகு அண்ணனிடம், அப்படி என்ன கட்டாயம் உங்களுக்கு ஏற்பட்டது, அதுவும் அதீபாவை ஏன் 2வது திருமணம் செய்து கொண்டீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அண்ணன், நீ உன் அண்ணியிடம் உன் மாமியார் அதீபாவை ஷாஹிதிற்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறார் என்று கூறியபோது என் மனம் மிகவும் வேதனைப்பட்டது. ஒரு விதவை பெண் தன் மகளின் திருமணத்திற்காக எவ்வளவு கவலைப்படுகிறாள் என்பதை நினைத்து நான் மிகவும் வருந்தினேன் என்றார். அப்போது என்னிடம் அனைத்தும் இருக்கிறது, எந்த குறையும் இல்லை. அதனால் என்னால் 2வது திருமணச் செலவுகளை சமாளிக்க முடியும் என்று நான் நினைத்தேன். எனவே நான் உன் மாமியாரை அழைத்து அதீபாவை எனக்கு திருமணம் செய்து தருமாறு கேட்டேன். அதற்கு அவர், நீங்கள் இப்போதே வரன் பேசி வாருங்கள் என்று கூறினார். அப்படித்தான் அவளுடன் எனக்கு திருமணம் நடந்தது. இதைக் கேட்டதும் அண்ணி இன்னும் சத்தமாக அழத் தொடங்கினார். அண்ணி அண்ணனிடம், நான் உங்களுக்கு என்ன குறையை வைத்தேன், பிறகும் ஏன் எனக்கு துரோகம் செய்தீர்கள்? இனி இந்த வீட்டில் நான் ஒரு நிமிடம் கூட இருக்க மாட்டேன். நான் இப்போது என் அம்மா வீட்டிற்குச் செல்கிறேன் என்றார். அண்ணன் அண்ணியின் முன்னால் கைகளைக் கூப்பி, நான் நீ இல்லாமல் வாழ முடியாது, தயவுசெய்து என்னை விட்டுப் போகாதே. நான் அதீபாவை ஒரு கட்டாயத்தில்தான் திருமணம் செய்து கொண்டேன். அவள் மேல் பரிதாபப்பட்டுத்தான் அவளை திருமணம் செய்தேன். அவளுக்கு இவ்வளவு வயதாகிவிட்டதே, அந்த பாவப்பட்ட பெண்ணுக்கும் திருமணம் செய்து கொள்ள ஆசை இருக்கும்தானே, அவளுக்கும் சில கனவுகள் இருக்கும்தானே. வயதான ஒரு பெண்ணின் கனவுகளை நான் நிறைவேற்ற விரும்பினேன். நான் இதையெல்லாம் உன்னிடம் சொல்லத்தான் இருந்தேன், ஆனால் அதற்குள் சாய்ராவிற்கு இந்த விஷயம் தெரிந்துவிட்டது என்றார். இதெல்லாம் எங்களைப் பொறுத்தவரை ஒரு பேரழிவை விட குறைவானதாக இல்லை. அண்ணனின் 2வது திருமணத்தை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அன்று மாலை அண்ணன் சென்று அதீபாவை எங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்தார். அதீபா அண்ணியின் கால்களை பிடித்துக்கொண்டு மன்னிப்பு கேட்கத் தொடங்கினார். அவர் அண்ணியிடம், நான் வாழ்நாள் முழுதும் உங்களுக்கு வேலைக்காரியாக இருப்பேனே தவிர ஒருபோதும் உங்களுக்குச் சமமாக வாழ நினைக்க மாட்டேன். என்னை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார். எப்படி என்று தெரியவில்லை, அண்ணி தன் மனதை பெரிதாக்கிக் கொண்டு அதீபாவை ஏற்றுக்கொண்டார். ஆனால் என் நாத்தனாரை என் அண்ணியாக என்னால் அதுவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது மட்டுமல்லாமல் நான் அண்ணனுடன் பேசுவதையும் நிறுத்திவிட்டேன். சில நாட்கள் இப்படியே கடந்தன. ஆனால் என் அண்ணன் என் அண்ணிக்கும் அதீபாவிற்கும் எந்த குறையும் வைக்கவில்லை என்பதை நான் கவனித்தேன். அவர் இருவரிடமும் சமமான அன்பைச் செலுத்தினார். இருவரும் ஒரே வீட்டில் ஒருவருக்கொருவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். என் அண்ணிக்கே அதீபாவால் எந்த பிரச்சனையும் இல்லாதபோது எனக்கும் அதீபாவிடமோ அல்லது அண்ணனிடமோ எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்று நினைத்தேன். அதனால் நானும் என் மனதை பெரிதாக்கிக் கொண்டு அதீபாவை ஏற்றுக்கொண்டேன். இப்போது என் மாமியார் வீட்டுச் சூழ்நிலையும் சரியாகிவிட்டது. என் மாமியாரும் என்னை மருமகளாகப் பார்க்காமல் தன் மகளாகவே கருதத் தொடங்கினார். இப்போது அண்ணன் வீட்டிலிருந்தும் எந்தச் சண்டை சச்சரவு சத்தமும் வரவில்லை. என் வீட்டிலிருந்தும் எந்தச் சண்டையும் வரவில்லை. நாங்கள் அனைவரும் எங்கள் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். கடந்த காலத்தை மறந்து நாங்கள் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கியுள்ளோம். நண்பர்களே, எங்கள் கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அடுத்த அப்டேட் உங்களுக்கு உடனடியாக கிடைக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் அழுத்தவும்.